எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேடைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய், அண்ணன் மேல செருப்ப வேகமா வீசு. அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும். ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும், காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிக்க சொல்லு. வா மேடைக்கு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. சென்னை அயனாவரத்துல இன்னைக்கு நடந்த டிவிகே மீட்டிங் ஒண்ணுல மர்ம நபர் ஒருவர் கண்ணாடி பாட்டில தூக்கி மக்கள் மத்தியில வீசியிருக்காரு. அங்க இருந்தவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பொது மருத்துவமனையான பெரியார் நகர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்க டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்காக முன் வரும் பொழுது அந்த பேஷண்ட் கிட்ட வந்து 25,000 பணத்தை டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க, தலைவர் வராரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரூபாய் 25,000 டிஃபன் சாப்பிடுறதுக்காக அந்த அம்மா கிட்ட கொடுத்து குடும்பத்தாளம் கிட்ட பேசி உட்கார வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியலா இருக்குன்றத பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம். நடுவுல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏற்றான் போ. ஓகேப்பா. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? டேய் களிமண் மண்டையா, அங்க பார். சென்னை அயனாவரத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சி கூட்டத்தில் குடித்துவிட்டு பெண்கள் மீது மது பாட்டிலை வீசிய அதே கட்சியை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது. நீதானே செட்டிங்க? நீதானே செட் பண்ண? அந்த பழைய சொல்லுங்க. தாத்தா சிக்கிட்ட வா. திரு மு.க. ஸ்டாலின் சார், எவ்வளவுதான் அடிப்பீங்க? எவ்வளவுதான் அடிப்பீங்கன்னு கேக்குறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. ஏன் போறே வரவன பூரா கடிக்க போறேன்றியா? வெறுநாய் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறாங்க மூதேவி. தாவேக்காவுடைய கூட்டத்துல பெண்கள் மேல பாட்டில் வீசப்படுது. உடனே ஆதவத்தினா ஸ்டேஜ்ல ஏறி இப்படி திமுக காரங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்களா? எரிஞ்சவன் தாவேக்காரன் வேணும்னே திமுக பழி போடணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோட பாட்டில வீசிட்டு இவரு ஸ்டேஜ்ல ஏறி திமுக திட்டி திமுக திருப்பி போடலான்னு பார்த்தாங்க. ஆனா கடைசியில மாட்டினது பாத்தீங்கன்னா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தான். இது மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான எச்சத்தனமான ஒரு கட்சியை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? இந்த உலகின் மிக மிக கேவலமான கட்சி அப்படின்னா தாவேக்கா தான். என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களா சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். மாண்புமிகு வருங்கால முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, எனக்கே சிரிப்பா இருக்கு. தயவு செஞ்சு இந்த கண்ணாடி துண்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தாய்க்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீங்க ஆம்பளைங்களா இருந்தா, எவனா இருந்தாலும் சரி, நீங்க ஆம்பளைங்களா இருந்தா நாங்க வந்துடுறோம், ரோடுக்கு வரோம். ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி எங்க திரும்புங்க. கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? நீ எவனா இருந்தாலும் சரி, நீங்க ரோடுக்கு வாங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன தலை கட்ட நச்சனா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடிச்சிருந்த நாங்க எல்லாம் மாட்டிருப்போம். பெரிய மனசுல தனுஷ் இந்த பாட்டில் எடுத்து வீசினவன் நேரடியா வரல. நீ தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா நேரடியா மோதணும். வில்லிவாக்க தொகுதியில வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏய், யாரா இந்த கீஞ்ச மூலம்? மை ஸ்வீட் டால். காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு. இது உனக்கு ஸ்வீட்டா? ஏன்னா தோல்வி பயத்துல சரகாஷ்டு சுத்தி நிக்கிறானுங்க. யார சொல்றான்? நேத்துதான் ஆரம்பிச்சாரு நம்ம தலைவர் லைட்டா. விளங்குறவனா தண்ணி தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன் தண்ணி தான் ஓடுது. உடம்புல ரத்தம் ஓடல, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. தெரியுமா உனக்கு? முதல்ல சாப்பாடு இறங்கல, தூக்கம் இல்ல ஒரு பக்கம். இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய ஒரே தலைவர் நம்ம ஸ்டாலின்.
என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. திருவள்ளூர் எஸ்சி ஆட்சியில் சங்கீதா அக்கான்றவங்க என் மேலே பொய்யான புகார் கொடுத்துக்கிறாங்க. ஆதாரம் தான் காமிக்க சொல்லுங்க. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? திமுக போன்ற சிறப்பான ஒரு ஆட்சி உங்களை போன்று கஞ்சாவை யாராலும் விற்க முடியாது. ருக்கோ ஜரா சபர் கரோ. பேராவூர்ணியில் அவர்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய நபர் ஒரு 10 நாட்களுக்கு முன்புதான் 13 கிலோ கஞ்சா அவர் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு, கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டு அந்த வழக்கில் பிணையில் வெளியே வந்தவர். ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. வில்லிவாக்கத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நபர் சாதாரண நபர் கிடையாது. கொள்ளையடிச்சு சீட்டு கொடுத்துருக்காங்கம்மா. ஒரே ஒரு நாளைக்கு விட்டாருன்னா நான் பேசுற பேச்சில இங்க எந்த கட்சியுமே இருக்காது. நாங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சிடுறோம். நானும் சகோதரர் ஆதவ அர்ஜுனாவும் உட்காந்துக்கிறோம். நீங்க வில்லிவாக்கமே வாங்க, நாங்க 2 பேர் உட்காந்துக்கிறோம். உங்களால முடிஞ்சா பாருங்க. ரொம்ப டேஞ்சரான ஆள் போல தெரியாது. வில்லிவாக்கம் தொகுதியில எந்த கட்சியில எந்த சீமா இருக்கிறீங்களோ வாங்க. ஆனா நாங்க இறங்கினா தாங்க மாட்டீங்க. நான்கு திமுக கட்சியை சார்ந்தவர் வந்தாங்க. பேக்கெட்ல ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் பார்க்கும்போதே நமக்கு காண்டாச்சு தான். நான் அவனை பார்த்து முறைக்க, அவன் என்ன பார்த்து முறைப்பேன்னு பார்த்தா சிரிக்கிறான். மூர்த்தி சார், அவனை முறையான்னு நினைக்கிறேன். சிரிப்பு அது போசு. ஏய் போடா. வந்துட்டு தலைவா நல்லா பேசுறீங்க மேடையில, ரொம்ப மகிழ்ச்சிங்க பண்ணாப்புல. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்க பண்ணாப்புல. ஏன் ஏதாவது சொன்ன ஒண்ணு யூடியூப்ல பேசுறீங்களா, மேடையில பேசுறீங்க, பயமா இருக்கு அப்படின்ட்டு அவருடைய பேரையும் அவருடைய பொறுப்பையும் சொன்னாரு. அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றானா? என்ன சொன்னாருன்னா, எங்க வீட்டுல 7 ஓட்டு இருக்கு, அதுல நான் திமுக பொறுப்புல இருக்கிறதுனால வேற வழி இல்லாம உதயசூரியனுக்கு போட்டுறேன். 6 ஓட்டை நான் விசிலுக்கு தான் போடுவேன், அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் போடுவேன், உங்களுடைய வேட்பாளர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு தான் போடுவேன் என்று சத்தியமிட்டு ஒரு திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகி 1/2 மணி நேரத்துக்கு முன்பு சொன்னார் என்றால் வில்லிவாக்கம் தொகுதி என்பது தாவேகாவின் கோட்டையாக மாறிவிட்டது. என் ஃப்ரெண்ட் ராஜ் வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலி. எங்க ஊரு எக்கோரு இங்க டிவிங்க நான் தாழ்மாறு. எங்க ரீரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். இவரு தானா? எங்க இருந்தோ ஒரு பாட்டில் எடுத்து வீசிட்டா இந்த கூட்டத்தை கலைத்து விட முடியுமா? ஐயா, இந்த துடுப்பு மூக்கனை வச்ச இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியா எல்லாம் நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க, அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டா. இது ராணுவ படை. இது அது இல்ல, ராணுவ படை. அது லேடிஸ் ராணுவ படை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.